தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றம் செல்லும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் மீதான எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும். அதையும் தாண்டி எங்கள் தொகுதிகளில் இருக்க பிரச்சனைகளையும் அவங்க பேசணும். இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் நாங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே சேவைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அறந்தாங்கி தான் ரொம்ப பெரிய ஊர். இங்கே இல்லை, அது ரெண்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரயில்வே ட்ராக் கூட இல்லை. அதே மாதிரி இங்கே இப்போ ஆலங்குடி வழியாக எந்த ட்ராக்குமே போகல. ஆனால் ஆலங்குடி தொகுதிக்குள்ளே எந்த ட்ராக்குமே இல்லை. அதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். மக்களை பற்றியோ மக்களோட தேவைகளை பற்றியோ எந்த எம்பியுமே இது வரைக்கும் பேசினதாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. மக்களுக்கு உண்டான மருத்துவம், படிப்பு, அப்புறம் விவசாயத்தை பற்றி பேசுகிறதும் கிடையாது, மக்கள் பிரச்சனையும் பேசுகிறது கிடையாது. கவர்மெண்ட்டாக ஏதாச்சும் இவங்க நல்ல விஷயம் பண்ணால் கூட அதை இவங்க தவறுதலாக சொல்லி மக்களுக்கு உண்டான பிரச்சனையும் பேச மாட்டாங்க. சண்டை போட்டு வருவாங்க, அவ்வளோதான். இல்லை வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம மக்கள் பிரச்சனை பேசுகிற எம்பி கிடைச்சதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் ரொம்ப நாளாக கிடப்பிலே கிடக்கு. இது மாநில அரசு கண்டுக்கிறது இல்லை, மத்திய அரசு கண்டுக்கிறது இல்லை. இதனால் மாநிலவை உறுப்பினர்கள் மத்திய அரசுக்கிட்ட எங்களுக்கு இந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை குரல் எடுத்து கொடுத்து எங்களுக்கு இதை செயல்படுத்தி தரணும். இதுக்காக குரல் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.